இந்த உலகத்தில் மனிதன் சிக்காத இருள் எதுவும் இல்லை. மனமுடையும் இருள், வாழ்க்கை மூடப்படும் இருள், வழி தெரியாத இருள். அப்படிப்பட்ட 3 இருள்களுக்குள் ஒரு மனிதன் சிக்கியிருந்தார். அவர் யார் தெரியுமா? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். அவர் அல்லாவின் நபி. ஆனா அவரும் மனவேதனையை அனுபவித்தார். தன் மக்களுக்கு நல்லதை மட்டும் சொன்னார், நேர்வழியை மட்டும் காட்டினார். ஆனா அவர்கள் மாறவில்லை. அந்த வலி, அந்த சோர்வு, அந்த மன அழுத்தம் அவரை அந்த இடத்தை விட்டு செல்ல வைத்தது. ஒரு கப்பல், ஒரு கடல் பயணம். அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராதது போல பயங்கர புயல். அலைகள் உயர்ந்தன, காற்று சத்தமிட்டது, கப்பல் குலுங்கியது. ஒருவர் கடலில் தள்ளப்பட வேண்டும் என்று முடிவு. சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டு யூனுஸ் நபியின் பெயருக்கு வந்தது. ஒரு நபி, கடலுக்குள். அந்த கடலில் ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கியது. இப்போது அவர் இருந்த இடம் கடல் இருள், இரவு இருள், மீனின் வயிற்றின் இருள், 3 இருள்கள். அந்த இடத்தில் மனிதன் எதுவுமில்லை, பலமில்லை, உதவியில்லை, வழியில்லை. அல்லாஹ் மட்டும். அந்த இருளில் யூனுஸ் நபி ஒரே ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டார். துஆ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை. நீ தூயவன். நான்தான் என் மீது அநியாயம் செய்தவன். அந்த துவா வெறும் வார்த்தைகளில்லை. அது மனம் உடைந்த ஒரு அடிமையின் அழுகை. அல்லாஹ் அந்த துவாவை நிராகரிக்கவில்லை. மீனுக்கு கட்டளை, என் அடிமையை கரையில் விடு. யூனுஸ் நபி கரையில் விடப்பட்டார். உடல் சோர்ந்தது. ஆனா அல்லாஹ்வின் இரக்கம் அவரை மூடியது. இன்று இந்த கதை எனக்கு உனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீ எவ்வளவு ஆழமான இருளில் இருந்தாலும், எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், உன் துவா உண்மையாயிருந்தா அல்லாஹ் உன்னை அந்த இருளிலேயே அடைந்து விடுவான். ஏனென்றால் இருள் கூட அல்லாஹ்வை மறைக்க முடியாது. இந்த துவாவை மறக்காம உங்க வாழ்க்கையில சேமிச்சு வைங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஈமான அதிகரிக்க இந்த மாதிரி உண்மையான இஸ்லாமிய கதைகளை தொடர்ச்சியா கேட்க ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க குடும்பத்தோட. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நேர்வழியில் நடத்தட்டும்.